26ல இப்போ இருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்கு. அது எந்த பக்கம் வேணாலும் போகலாம் தானே? இல்லை, அந்த 4 மாதத்துக்குள்ளே பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதில்ல. இந்த 4 மாதத்துக்குள்ள அப்போ தான் சிபிஐ அறிக்கை உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நடக்கிற இது சம்பந்தமான வழக்கு சொந்தமாக வரும். நாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ வந்த கருத்து கணிப்புகளை தாண்டி அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு வேறு விதமான ஒரு ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்படி அடிப்படையில் எந்த விதமான ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்குன்னு சொல்ல முடியும், அதாவது அமைப்பு ரீதியாக எந்த விதமான விஷயமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் 6 மணி நேரம் கழித்து ஒரு ட்வீட் போட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பணத்தை கூட போய் நேராக கொடுக்க முடியல, அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அதாவது அந்த இழந்த குடும்பத்துக்கான இழப்பீட்டு தொகை. ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு யாராவது இருக்காங்களா? அதுதான் முக்கியமான இதெல்லாம் இல்லை. நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 67 இருந்தால் 49 தொடங்கின திமுக 67க்கு வருது. அவங்க பண்ண வந்து அமைப்பு ரீதியாக அவங்க பண்ண வேலைகள் என்ன? அதே மாதிரி 77ல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் 71ல் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதிலிருந்து அவர் தொடங்கி அவர் செய்த 72ல் நீக்கப்பட்டதிலிருந்து 77ல் ஆட்சிக்கு வர்றார். அவங்க எப்படி திருப்பம் வந்தது? ஆனால் அப்படி திருப்பம் ஏற்படுகிற மாதிரி இவருடைய நெட்வொர்க் என்ன, இவர் என்ன பண்ண போறாருன்னு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு கட்சியை பற்றி தான் சொல்கிறேன். அவரிடம் சென்று பேசுவதற்கே ஆட்கள் இல்லை.